அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் ஆபத்தான பெண் ராசிகளால் எவ்வாறு சிரமம் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிலரது ராசியை சேர்ந்த பெண்களிடம் எப்போதும் கவனமாகவே இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏனெனில் இவர்கள் அடிக்கடி கோபப்பட வாய்ப்புள்ளது. திடீரென எதிரியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் உள்ளவராகவே தென்படுவார்கள். ஜோதிடத்தின்படி சிலரது ராசியை சேர்ந்த பெண்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் எளிதில் கோபப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். அதனால் பொறுமை இழந்து எதிராக செயல்படுவார்கள். இதனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர்கள் ஆபத்தான நபர்களாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட பெண் ராசிகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ராசிகளைத்தான் நாங்கள் கூறப்போகிறோம். முதலாவதாக மேச ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக அவசரம் மற்றும் கோபம் அதிகமாக இருக்கும். இவர்கள் சூழலை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் பிறரிடம் கருத்து வேறுபாடுகளால் திடீரென கோபப்படுவதும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. இவர்கள் முடிந்தவரை சூழலையும் தன் மனநிலையையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. இவர்கள் உடற்பயிற்சி மற்றும் யோகா தியானம் செய்து வர மனக்கட்டுப்பாட்டுடன் அது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது. அடுத்ததாக ரிஷபராசி சேர்ந்தவர்கள் பிடிவாத குணம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். அதனால்தான் எடுத்த முடிவில் பிறரை குறித்து யோசிக்காமல் தான் நினைத்ததை நடத்த வேண்டும் என்ற முனைப்பில் செயல்படுவார்கள். பிறர் நிரசன விஷயங்களை கூறினாலும் அதற்கு சமரசம் செய்து கொள்ளாமல் நடப்பதால் எதிரிகளாக பார்க்கப்படுவார்கள். இதனால் பிறர்கள் இவர்களுடன் ஒத்து செல்வது கடினமாகவே தென்படுகிறது. கடகராசி மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம். இவர்கள் பெரும்பாலான நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் சிறிய மன வருத்தம் ஏற்பட்டால் கூட அவர்களுடன் சண்டையிலிட தயங்குவதில்லை. இவர்களின் அதீத உணர்ச்சி மற்றும் கோபம் காரணமாக அவர்கள் நிலைமை புரிந்து கொள்வதற்கு முன் பிறருக்கு எதிரியாகி விடுவார்கள் என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சிம்மராசியை சேர்ந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே தலைமை பண்பு மற்றும் ஆளுமை செய்ய வேண்டும் என பிடிவாத குணம் கொண்டவர்களாகவே தென்படுவார்கள். இவர்கள் சரியான காரணம் என்று கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் பொறுமையாக கையாண்டால் கோபத்தை குறைக்க வாய்ப்புள்ளது. அதன் மூலம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபட முடியும். அடுத்ததாக கன்னிராசியை சேர்ந்தவர்கள் அன்பானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அந்த பெண்கள் கோபப்படுவார்கள். அதேபோல் அவர்களின் குறைபாடு ஒப்புக்கொள்ள தயங்குவார்கள். இவர்கள் மனதில் ஏதேனும் பிரச்சனை இல்லை, குழப்பம் இருப்பின் அதை பிறர் மீது வெளிப்படுத்துவார்கள். இதனால் இவர்களை புரிந்து கொள்வது சற்று கடினமான விஷயமாகும். இவர்கள் மனநிலையை சீராக்க யோகா மற்றும் தியான பயிற்சி செய்வது சாலச் சிறந்தது. அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் சிறந்த நபர்களாக இருந்தாலும் பிறர் இவர்கள் வருந்தும் வகையில் நடந்து கொண்டாலும் அல்லது ஏமாற்றினாலோ அதிகமாக கோபப்படுவார்கள். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் பழைய மனக்கசப்புகளை மறந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான செயல்படுவது நல்லது. இவர்கள் புத்தகம் படிப்பது தியானம் செய்வது மிக சிறந்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறது. அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ வேண்டும் என யோசிப்பார்கள். இந்த விஷயங்கள் ஏதேனும் தடை வரும் பட்சத்தில் அதற்கு காரணமானவர்கள் மீது உடனே கோபப்பட வாய்ப்புள்ளது. சூழ்நிலையை சம்பந்தப்படுத்துவது அவசியம். கோபத்தினால் சூழலை உணராமல் செயல்படுவார்கள். அதனால் இவர்கள் முடிவு தவறாக வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை காண வருகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.